திவாகரன் கண்ணில் காது வரைக்கும் ஒரு மோதிரம் சுழன்று விழுந்தது. அந்த நொடியில் அவருக்கு புரிந்தது, இது சாதாரண நோய் அல்ல, இது அழைப்பு. சந்திரிகா என்று உரக்க அழைத்தபடி அவர் கையில் வைத்திருந்த பஞ்சாங்க புத்தகத்துடன் கிழக்கு மூலையில் இருந்த குலதெய்வ அலங்கார அறைக்குள் நுழைந்தார். அவசரமாக வாசல்களை மூடியவர் அருகில் இருந்த வெள்ளையடி சாமிக்கு தீபம் ஏற்றி ஓரறிய மந்திரத்தை ஜபித்தார். அகிலாண்ட கோடிகள் உயிர்க்குள்ளும் உணர்வாய்ப் பரவி விளங்கும் பரமா, என்னை காத்திடு. மழை வெளியில் இடிக்க உள்ளே ஒரு கண்ணுக்கு புலப்படாத சடசடப்பும் ஆவி போல நகர்ந்தது. திவாகரனின் கண்ணின் ஓரத்தில் ஒளியிலும் நிழலிலும் கலந்த ஒரு உருவம் நடமாடியது. அதே நேரத்தில் சந்திரிகா மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தாள். அவளது கண்கள் திறந்திருந்தன. ஆனால் பார்வை வெறுமையாக தொலைவில் ஓர் புள்ளிக்கே செலுத்தப்பட்டிருந்தது. அவளது குரல் சத்தமின்றி மீண்டும் முழங்கியது. இவங்க வந்துட்டாங்க, இவங்க பூஜை விட்டுட்டாங்க, இவங்க கோபம் வர்றதுக்கு காரணம் நீங்கதான். திவாகரனின் முகம் பனிக்கட்டியாய் உறைந்தது. எவங்க என்று கேட்டார். அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் வீட்டின் மேல் மாடியில் ஒரு சத்தம், ஜஜக் என்று பழைய மரதட்டம் திறக்கப்பட்டது. யாரும் இல்லை என்ற அறையில் ஒரு விளக்கு தானாகவே பற்றியது. திவாகரன் மெதுவாக மேல் மாடிக்கு சென்றார். ஒவ்வொரு படிக்கட்டும் இருளில் அழுத்தமான கதைகளை உடையது போலவும் சுழல்கிற காற்றும் சப்தங்களும் அசாதாரணமாயும் இருந்தன. மேலறையின் கதவை திறந்த அவர் உள்ளே நுழைந்தபோது ஒரு பழைய புகைப்படம் தரையில் விழுந்து பீந்தது. புகைப்படத்தில் ஒரே மாதிரியான 3 முகங்கள், 3ம் குழந்தைகள். ஆனால் ஒருவருடைய கண்கள் கருப்பாக அடர்ந்திருந்தன. அந்த குழந்தை சந்திரிகா. திவாகரன் மூச்சு வாங்க தவித்தார். புகைப்படத்தின் பின்னால் ஒரு வரி எழுந்திருந்தது, நாங்கள் மீண்டும் வருவோம்.